இந்த உலகத்தில் எது சத்தியம் அப்படின்னு அறிந்து கொள்ளுகிறது ஒன்று, அதே போல் எது சத்தியம் இல்லை என்று அறிந்து கொள்ளுகிறது இன்னொன்று. விஜய் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு சினிமா பிரபலம், ஒரு இசையமைப்பாளர், சினிமா தயாரிக்கிறவர், ஒரு நடிகர். சமீபத்தில் ஒரு சினிமா ப்ரொமோஷன் அப்போது ஒரு பேட்டியில் என்ன சொல்லிட்டார், இயேசு மது குடித்தார் அப்படின்னு சொல்லிட்டார். அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னங்க உங்கள் போஸ்டரில் பெண்கள் மது பாட்டில்களோடு இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, மது குடிக்கிறது எல்லாருக்குமே சகஜம், ஆண் பெண் அப்படியெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டாம், வரலாற்றை திரும்பி பார்த்தோன்னா நிறைய பேர் மது குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி லைனாக சொல்லிட்டு வந்தவர் அப்படியே இயேசுவும் மது குடித்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லிட்டார். இதனால் கிறிஸ்தவ உலகம் பொங்கி என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவமதிச்சிட்டாரு, அதனால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொங்கல் பொங்கிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு இதை பற்றிய விளக்கங்கள் வாங்கி அவர் மன்னிப்பு கேட்டால் ஒழிய இந்த பிரச்சனை அடங்காது. சரி, இந்த விஜய் ஆண்டனி அப்படிங்கிற மனிதர் ஒரு சினிமாக்காரர். சினிமாவில் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் பிரபலம் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் இருக்கிற அநேக மனிதர்களில் இவரும் ஒருத்தர், பிரபலம் அடைந்த ஒருத்தர்னே கூட வச்சுக்கலாம். அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன தெரியும்? பைபிளில் ஒயின் அப்படின்னு சொல்லி வந்தாலே அதுவும் எல்லாரும் குடிக்கிற அந்த போதை உண்டாக்குகிற மது என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண நபராக அந்த மனிதர் இருக்கிறார் என்று நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் இயேசு மது குடித்தார் அப்படின்னா திராட்சரசம் குடித்ததை அவர் அப்படி சொல்லுகிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட அவருடைய உண்மையான நோக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதாக நிச்சயமாக இல்லை. அவர் எடுத்திருக்கிற ஒரு புதிய படத்துக்கு ப்ரமோஷன், இன்றைக்கு ஒரு ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டோம்னா அந்த பிரச்சனையே அந்த ஒரு படத்துக்கு வியாபார ரீதியில் வெற்றியை உண்டாக்கக்கூடிய ஒரு விளம்பரமாக மாறிப்போகும். கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களுக்குமே பயன்படுத்துகிற ஒன்று. நமக்கு தெரிந்த ஒரு நடிகர் பல ஆண்டுகளாக அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லியே தன்னுடைய படங்களை நிறைய ஓட்டுனது நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இப்போ விஜய் ஆண்டனிங்கிற அந்த ஒரு மனிதன் செய்ததுக்கு பொங்கிய கிறிஸ்தவ உலகம் எதுக்கெல்லாம் பொங்க வேண்டி இருக்கிறது தெரியுமா? இந்த விஜய் ஆண்டனி போன்ற நபர்கள் செய்கிற விஷயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நமக்கு சரீரத்தில் தோலில் நம்முடைய ஸ்கின்னுக்கு மேலே ஏற்படுகிற சின்ன கொப்பளம் போல் அது ஈஸியாக கண்ணுக்கு தெரிஞ்சிடும். நம்ம அழகாக அதை குத்தி எடுத்து சீல் பிதுக்கி மருந்து போட்டு ரொம்ப எளிதாக சரி பண்ணிட முடியும். ஆனால் கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே கிறிஸ்தவ ஊழியர்கள் என்கிற போர்வையில் பல்வேறு விதமான உபதேசங்களையும் பல்வேறு விதமான கள்ள உபதேசங்களையும் போலித்தனமான விஷயங்களையும் செழிப்பு உபதேசங்களையும் கொண்டு வந்து கிறிஸ்தவர்களை, விசுவாசிகளை கவிழ்த்து தள்ளக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய பல ஊழியர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, நம்முடைய உடம்புக்கு உள்ள கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற கிருமி எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடுமோ, உயிருக்கே ஆபத்தான விஷயங்களை ஏற்படுத்திடுமோ, அதுபோல் இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க சில தவறுகளை செய்யும்போது கைகட்டி ஆர்ப்பரித்து தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஆமேன், அல்லேலூயா என்று போட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ சில வீடியோக்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இவைகளெல்லாம் சின்ன சின்ன சாம்பிள்ஸ் தான். இவைகள் அல்லது இவர்கள் செய்கிற இந்த காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எங்கே எழுதி இருக்கிறது, பரிசுத்த வேதாகமத்தில் செய்ய சொல்லி எங்கே எழுதி இருக்கிறதுன்னு யாராச்சும் காண்பிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆபிரகாம் சார்ல்ஸ் இங்க இருக்கிறார், இங்க வந்திருக்கிறார். ஒயிட் கோட், ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட் அடிங்க உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு சொல்றாரு, என்னை காட்டிலும் அண்ணன் சொல்ற காரியம் இது 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 என்னோட ஜெயத்தோட வார்த்தை இல்ல. Tell my brother சொல்லு, ஜீவன் நதியாக அக்கினியாய் இறங்கிடுமே.
மகிமை நதியாக பாய்ந்திடுவே, அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினியாவாக அமர்ந்திடுவே, வேறு காற்றா இப்படி ஆலயங்கள் என்கிற பெயரில் சினிமா தியேட்டர் போல் உற்சாகத்தை கொடுத்துட்டு உணர்ச்சிகளை தூண்டி விட்டுட்டு கடவுளை விட்டு தூர பிரிக்கிற இந்த கூலிக்கார வேலைகளை செய்கிறதுக்கு எவ்வளவு துணிகரம் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஒரு சினிமா நடிகர் பேசுனா பொங்குகிற அந்த பொங்குதல், அந்த வருகிற வார்த்தைகள், கிறிஸ்தவத்தில் ஊழியர்கள் வேதத்துக்கு விரோதமாக செய்யும்போது ஏன் நம்முடைய இருதயம் பொங்குறதில்ல? நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு கடந்து வந்துட்டு தானே இருக்கிறோம். அது கேள்வி கேட்கிற ஒரு சிலரை தவிர மற்ற விசுவாசிகள் ஏதோ புதுவிதமான அபிஷேகம் போல் இருக்குது, புதுவிதமான ஆவியானவர் போல் இருக்குது, புதுவிதமான சத்தியம் போல் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை, காலம் ஒரு நாள் பதில் சொல்லும், மாறாத சத்தியம் ஒரு நாள் பதில் சொல்லும் எது உண்மையான சத்தியம் என்று. வேதத்திற்கு புறம்பாக இருக்கிற அத்தனை காரியங்களையும் நாம் ஒதுக்கி தள்ளிவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் வேதத்தை அறியாதவர்களாகிய இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வேத பாரகர்களே சொன்னாங்க. வேதத்தை பற்றி அதிகமாக தெரிந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின மனிதர்களை பார்த்து சொன்னாங்க, வேதத்தை அறியாதவர்களாகி இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், வேதத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற இவர்கள்தான் வேதத்தை அறியவில்லை, வேதம் சொல்லுகிற சத்திய தேவனாகிய கிறிஸ்துவாகிய தம்மை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு. ஒருவேளை அந்த விஜய் ஆண்டனி போன்ற மனிதர்கள் கூட ஆண்டவரே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு பிற்காலத்தில் வந்தால் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஆனால் எல்லாம் தெரிந்தும் கூட போலியான சத்தியத்தையும் போலியான வார்த்தைகளையும் செழிப்பு உபதேசங்களையும் கள்ள உபதேசங்களையும் நம்பி அதன் பின்னால் போய் கொண்டிருந்த மனிதர்களை தேவன் எப்படி எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி தெரியலை. ஆகவே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருப்போம். வேதத்தின்படி இல்லாத எந்த ஒன்றையும் சத்தியத்தின்படி நிதானித்து பார்த்து ஒதுக்கி விடுவோம். சத்தியத்தை மட்டுமே நம் கரத்தில் எடுத்துக்கொள்வோம். அப்படி சரியாக வரையறுத்து பார்த்து சத்தியத்தின்படி நடப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.